இன்னைக்கு எப்படி சொல்லட்டுங்க, ஊரே திருவிழாவா இருக்கு. என் பையன் இருந்திருந்தா அவனும் நல்லா இருந்திருக்கும். அவன் இல்லாதது எங்களுக்கு பெரிய இழப்பு தாங்க. எங்களால ஈடு கட்ட முடியாத இழப்பு என் பையன். ரொம்ப கஷ்டம். அப்பா இல்ல, அவன் கஷ்டத்துலயே அவன் தான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அதுக்கப்புறம் இப்பதான் நல்லா இருக்கும்னு கொஞ்சம் மேல வந்தோம். அதுக்குள்ள இந்த பிரச்சனை வந்துருச்சு. இவனும் என்னை விட்டுட்டு போயிட்டான். யாரையும் நிறைய நாங்க டிவிலாம் பார்த்து ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. எல்லாரும் எப்படி நமக்கு தெரியாது. ஆனா என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வேலை வந்து ரொம்ப எப்படி சொல்லட்டுங்க, நாங்க உயிர் இருக்க வரைக்கும் மறக்க மாட்டோம். எங்க பையன் இல்லைனாலும் இன்னைக்கு அவர் வந்து எங்களை பாக்குறாரு, எங்க குடும்பத்தை பாத்துக்கிறாரு. ரவிகிருஷ்ணா. அவன் இன்ஜினியரா இருந்தாங்க, சிவில் இன்ஜினியரா இருந்தான். சொந்தமா வேலை எடுத்து செஞ்சுட்டு இருந்தான். 2 வருஷம் முன்னாடி சூப்பர்வைசரா போயிட்டு இருந்தான். 2 வருஷமா தான் வேலை எடுத்து ரொம்ப கஷ்டம். அப்பா இல்ல, அவன் கஷ்டத்துலயே அவன் தான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அதுக்கப்புறம் இப்பதான் நல்லா இருக்கும்னு கொஞ்சம் மேல வந்தோம். அதுக்குள்ள இந்த பிரச்சனை வந்துருச்சு. இதுல இருந்து இன்னும் நாங்க வெளியே வரல. வேலைக்கு போறோம், வெளியே பாக்குறவங்களுக்கு வெளியே போறோம் வரோம், அவ்வளவுதான். மற்றபடி எங்க பையன் வெளியூர் போயிருக்கான் அப்படின்னு நினைச்சுதான் இருக்கோம். நாங்க வந்து இன்னும் அவன் இல்லைன்னு நாங்க நினைக்கல. வருவான். ஆமாங்க, எனக்கு அவங்க அப்பா இறந்து 11 வருஷம் ஆச்சு. கஷ்டப்பட்டு தாங்க வளர்த்தணும். நானும் டெம்பரரி வேலைக்கு போறேங்க, ஆரம்ப சுகாதார நிலையத்தில். அந்த வேலைக்கு போயிட்டு நான் 5000 ரூபாய் எனக்கு சம்பளம். அவன் படிச்சு பாதியில் நிறுத்திட்டு தாங்க வேலைக்கு போனான். அதுக்கப்புறம் இப்பதாங்க படிச்சு முடிச்சு வேலைக்கு போனான். கஷ்டப்பட்டு தாங்க 2 பிள்ளைகளை படிக்க வச்சோம். இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சோம். அதுக்குள்ள இந்த பிரச்சனை. இவனும் என்னை விட்டுட்டு போயிட்டான். இந்த பிள்ளைக்கோசரம் இருக்கணும் அப்படின்னு இருக்கிறேங்க. எனக்கு ஒரே பையன் தாங்க. எங்க குடும்பத்துக்கே ஒருத்தர் தான் பையன். அவருடைய அந்த இறப்பு வந்து தாங்கிக்கொள்ள முடியாதுதான். ஆனா இந்த வேலை உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்காங்க. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். யாரையும் நிறைய நாங்க டிவிலாம் பார்த்து ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. எல்லாரும் எப்படி நமக்கு தெரியாது. ஆனா என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வேலை வந்து ரொம்ப எப்படி சொல்லட்டுங்க, நாங்க உயிர் இருக்க வரைக்கும் மறக்க மாட்டோம் அவரை. நாங்க சாப்பிட்ற ஒவ்வொரு சோறுமே இப்ப அவர் கொடுத்த காசு தான். என்னதானே வேலைக்கு போனாலும் அவங்க கொடுக்குற 5000 வச்சுதான் நாங்க வாடகை கொடுக்குறேன். எனக்கு யாரும் இல்லை, சாப்பிட்றோம், அதை வச்சுதாங்க பார்த்துட்டு இருக்கோம். நான் வேலைக்கு போறதையும் வச்சு அவர் கொடுக்கறதையும் வச்சுதாங்க பார்க்குறோம். எங்க பையன் இல்லைனாலும் இன்னைக்கு அவர் வந்து எங்களை பாக்குறாரு, எங்க குடும்பத்தை பாத்துக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வேலை கொடுத்தது. இன்னைக்கு எப்படி சொல்லட்டுங்க, ஊரே திருவிழாவா இருக்கு. என் பையன் இருந்திருந்தா அவனும் நல்லா இருந்திருக்கும். அவன் இல்லாதது எங்களுக்கு பெரிய இழப்பு தாங்க. எங்களால ஈடு கட்ட முடியாத இழப்பு என் பையன். எந்த நேரமும் அவனை பத்தியே தாங்க பேச்சு. அவன் நிறைய ஃப்ரெண்டு இருக்காங்க அங்க. அவங்க சொன்னாங்க, உங்க நான் போயிட்டான்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு இவ்வளோ பசங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு. அதே மாதிரி ஏதாவது ரோட்ல எங்கேயாவது நடந்து வரதை பார்த்தாலுமே கொண்டு வந்து என்னை வீட்டில் விட்டுட்டு தான் போவாங்க. எங்க போறீங்க, நான் பரவாயில்ல போய்க்கிறேனாலும் இல்லை நான் கொண்டு வந்து விட்டுட்டு போறேன்னு அந்த இடத்துக்கு விட்டுட்டு போவாங்க. இந்த வேலை குடும்பத்துல யாரு கொடுக்குறாங்க? எங்க பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. என்ன வேலை சொன்னாங்க? அதெல்லாம் சொல்லலை. என்ன வேலைங்கிறதுல எதுவும் சொல்லலை. விஜய் சார் அப்ப கரூர் வந்தவர், அதுக்கப்புறம் இப்ப முதலமைச்சரா வராரு. அவர் வர்ற இந்த நாள் வந்து நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு திருவிழாவா கரூர்ல இருந்தது, ஒரு பெரிய ஒரு துயரமா மாறிச்சு. இப்போ அவர் வராரு. இப்போ அந்த துயரத்தை பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்றதுக்காகவே வராரு. ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம் தாயா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எப்படியும் அவர் வருவார்னு எதிர்பார்த்தோம் தான். நாங்க சென்னை போனப்பே சொன்னாரு, நான் கண்டிப்பா உங்களை நேரில் வந்து சந்திப்போம், நாங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். சரி, இப்பத்த சூழ்நிலையில வீட்டுக்கு வர்றது சாத்தியம் கிடையாது. இங்க வர சொன்னாங்க, சந்தோஷம் தாங்க. ஏன்னா அவருடைய பாதுகாப்பும் நாங்க பார்க்கணும். அதனால எங்களுக்கு சந்தோஷம் தான் அவர் வர்றது, வந்து எங்களை பாக்குறது இன்னும் ரொம்ப சந்தோஷம். கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் உங்க எல்லாத்தையும் அங்க பனையூர்ல கூப்பிட்டு வச்சு பார்த்தாரு. அப்ப என்னெல்லாம் சொன்னாருமா உங்களுக்கு? அதுல காப்பாத்துறாரா? சொன்னதெல்லாம் காப்பாத்துறாரு? என்ன சொன்னாரு? அவரு வந்து எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இங்க வந்து நான் கூப்பிட்டு வந்து உங்ககிட்ட ஆறுதல் சொல்றதுக்கு மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு பர்மிஷன் கிடைக்கல, நான் கிடைச்சதுன்னா உங்களை நேரில் வந்து பார்ப்போம். இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு அண்ணனா அப்பாவா தம்பி அவங்க கூட எப்பவுமே இருப்பேன், உங்களுக்கு என்ன வேணுனாலும் சொல்லுங்க அப்படின்னாங்க. நாங்கள் அன்னைக்கு இப்போ வரைக்கும் நாங்கள் அவங்ககிட்ட எதுவும் கேட்கல. அவங்க கொடுக்கறது எங்களுக்கு வருது, எங்களுக்கு அதுவே போதுமானது. இப்போ வேலை கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம்.